இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான முட்டைக்கறி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை வந்து இங்கிலீஷில் எக் யோக் மசாலான்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 4 முட்டையை வந்து நம்ம அவிச்சு எடுத்துருக்கோம். இந்த 4 முட்டையை நல்லா அவிச்சு எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, அப்புறம் பஜ்ஜி மிளகா இல்லாட்டி கேப்சிகமும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருவோம். ஒன்றா நம்ம வெங்காயத்தையும் தக்காளி பச்சை மிளகா பஜ்ஜி மிளகா எல்லாத்தையும் ஒன்றா நறுக்கி வச்சாச்சு. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இப்போ என்ன சேர்த்துருக்கோம்னா மல்லி புதினா கொஞ்சோண்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு காத்துண்டு இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம முட்டைக்கு வந்து மஞ்சள் கருவை தனியாக எடுத்து வச்சிடலாம். அவிச்ச முட்டையில் வந்து கத்தியை வச்சு இந்த மாதிரி ஓரத்தை வந்து இப்படி கீறிக்கிட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா தனியாக உங்களுக்கு மஞ்சள் கரு வந்துடும். அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் எல்லா மஞ்சள் கறியும் அது மாதிரி எடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்து நாங்கள் வெளிச்சத்துக்காக விறகு அடுப்பில் வெளியில் வச்சு சமைக்கிறோம். நீங்கள் கேஸ் அடுப்பில் வச்சு கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஓகே, அடுப்பு பற்ற வச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன தோசைக்கல்லாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா கல் நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் வந்து நம்ம ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுருங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அப்படியே வெங்காயத்துக்கு மேலே போட்டு விட்ருங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விட்டுருங்க. வெங்காயம் வந்து இந்தளவு வதங்கினா போதும். இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி ஓரமாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம இப்போ மஞ்சள் கருவை சேர்த்துடலாம். இந்த மஞ்சள் கருவை இந்த மாதிரி ஸ்மாஷர் எடுத்து இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு அப்படியே நசுக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் பஜ்ஜி மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. இதுக்கு மேலேயே எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா ஐட்டத்தை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, கபாப் மசாலான்னு சொல்லுவாங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லி புதினாவை இப்போ இதில் ஒன்றா போட்டுடலாம். அப்படியே மேலாக அப்படியே தூவி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஸ்மாஷரை வச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா நசுக்கிக்கிட்டிங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது மாதிரி எல்லாத்தையும் நடுவில் சேர்த்து வச்சுக்கோங்க. கல்லில் இருந்து இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். இதில் வந்து நம்ம இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம்.
இது மாதிரி ஸ்மாஷரை வச்சு எல்லா பக்கமும் நல்லா நசுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் கேஸ் அடுப்பில் செஞ்சீங்கன்னா அடுப்பை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். எல்லாத்தையும் இந்த மாதிரி சென்டருக்கு வச்சுருங்க. சென்டரில் தான் வந்து ஹீட் இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அப்படியே இருக்கட்டும். இது மாதிரி நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா எல்லா மசாலாவும் வாய்க்கு வராது, நல்லா கரைஞ்சி ஒரு மிக்சராக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மல்லி புதினா வெங்காயம் எதுவும் வாய்க்கு தட்டுப்படாது. அதனால் நல்லா நசுக்கி விட்டுருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பாவு பாஜி மசாலா மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதோட பெட்டராகவே இருக்கும் சொல்ல போனால். இதில் வந்து நம்ம வெள்ளைக்கருவை சேர்த்துடலாம். முட்டையோட வெள்ளைக்கருவை இது மாதிரி ஒன்றா அடுக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், எக் யோக் மசாலா தயாராகிடுச்சு. இது வந்து தமிழில் முட்டை மஞ்சள் மசாலான்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான், தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சுவையான எக் யோக் மசாலா தயாராகிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.